Hi everyone, welcome to Excite Wealth in Tamil. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது நிப்பான் இந்தியாவுடைய நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட் பிளஸ் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்ல ஒரு கிளையண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும்ன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் ஆஃபர் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. ஸோ இந்த மார்க்கெட் ரிஸ்க்னா என்ன? ஒரு ஷேர் மார்க்கெட்லயோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, திரும்ப விட்ரா பண்ணும்போது அந்த மார்க்கெட் வேல்யூவேஷன்ஸ்னால வேல்யூவேஷன் கம்மி ஆச்சுன்னா நமக்கு லாஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஸோ நமக்கு அதில் வந்து ஒரு பொட்டென்ஷியல் லாஸ் இருக்கு. ஸோ அதனால நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ பட் இந்த மார்க்கெட் ரிஸ்க்குங்கிறத எப்படி ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம்னா, சின்ன வயசுல நம்ம வந்து 2 வீலர் ஓட்டி பழகும் போது கண்டிப்பாக நம்ம வந்து விழுந்து தான் ஓட்டி பழகிருப்போம். பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம 2 வீலர்லையோ இல்லை 4 வீலர்லையோ ஓட்டி பழகும் போது ஒன்று நமக்கு அடிபட்டுரும், இல்லை வண்டிக்கு அடிபட்டுரும், இல்லை இன்னொருத்தவங்களுக்கு டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை பழகாமே இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரிஸ்க்கை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ ரிஸ்க் அவாய்ட் பண்ணுறது ரைட் டெசிஷன் கிடையாது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ரிஸ்க் அவாய்ட் அவங்க பண்ணிருக்கலாம், ஆனால் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் இருக்காங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் இருக்கு? ஒரு 2 வீலரோ 4 வீலரோ ஓட்டி பழகலைன்னா நம்ம வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறதுக்கோ இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியது இருக்கும். இதுவே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலரோ 4 வீலரோ ஓட்டி பழங்களுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கோ இல்லை ஃபங்க்ஷன் போகிறதுக்கோ இல்லை ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறதுக்கோ யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் ஒரு வீக்கெண்ட்லயோ மந்த்லயோ வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணுன்றதுக்காக ஒரு லாங் டிரைவ் போகலாம், ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து தனியாகவே போகலாம் அவங்க. ஸோ இந்த ஒரு ஹாப்பினஸை வந்துட்டு இந்த 2 வீலரோ 4 வீலரோ ஓட்டி பழகாதவங்க மிஸ் பண்ணுவாங்க. இது போக ஒரு எமர்ஜென்சி ஒரு மெடிக்கல் ஷாப் போகணும், இல்லை பக்கத்து வீட்டு அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா கூட இவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ ஒரு ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுவாங்க. சிமிலர்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு வந்து சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, இல்ல எல்ஐசி பாலிசில இன்வெஸ்ட் பண்றீங்க, இல்ல பிரைவேட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாலும் எண்டோமெண்ட் மாதிரி கேரண்டி திட்டத்தை தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க ரிஸ்க் அவாய்ட் பண்றீங்க. பெர்ஃபெக்ட். பட் என்ன மிஸ் பண்றீங்கன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றீங்க. என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லயோ ஒரு இன்சூரன்ஸ்லயோ ஃபிக்ஸடா வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து உங்க மணி வந்து ஃபாஸ்டா மல்டிப்ளை ஆகாது. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, ஒரு இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பட் இன்ஃப்ளேஷனே வந்து 6.5 to 7% இருக்கு. இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 10% வளர்ந்துட்டு வருது. ஸோ 15 வருஷம் கழிச்சு அந்த மணி வரும்போது அந்த மணி வந்து உங்களுடைய குழந்தைய எஜுகேஷனுக்கோ இல்லை ஒரு மேரேஜ்க்கோ வந்து பத்தாது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் வளர்ந்துருக்கும். ஸோ இப்போ உங்க மணி ஃபாஸ்டா மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் உங்க மணி வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி வளரும். இதை பத்தி ஏன் இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்துட்டு சேவிங்ஸ் பண்றாங்க இல்லையா, அதாவது சேவிங்ஸ் பண்ணாம நிறைய பேர் இருக்காங்க. பட் சேவிங்ஸ் பண்ற மக்கள்ல இன்னைக்கு 80% மக்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்சூரன்ஸ் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து லெஸ் தென் 20% பீப்புள் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கும். எப்பவுமே வந்து ஒரு அசட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த அசட் கிளாஸ் சீப்பா இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்க கோல்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு 4 இயர்ஸா கோல்டு இன்வெஸ்ட் பண்றத பத்தி யாருமே நினைக்கலாம், பேசவும் கிடையாது. பட் இப்போ கோல்டு பிரைஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் எல்லாரும் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து 10 கிராம்ஸ் 58,000 இருந்தது. எல்லாரும் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க ஆகஸ்ட்ல. இன்னைக்கு அக்டோபர்ல வந்து பாத்தீங்கன்னா ரேட் பாத்தீங்கன்னா 52,000 ஆயிடுச்சு. ஸோ 6,000 வந்து கம்மியாயிருக்கு. இப்போ யாரும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, திரும்ப ஏறினதுக்கு அப்புறம் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே ஒரு அசட் கிளாஸ் சீப்பா இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த மாதிரி செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்பேஸ்ல இப்போ வந்து ஸ்மால் கேப்ஸ் வந்து அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல இருக்கு. ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கோ இல்லை லாஸ்ட் 2 இயர்ஸா ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கோ நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு கரண்ட் சினாரியோவில் இன்னைக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஆல்ரெடி 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 5 இயர்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குன்னு இப்போ பார்க்கலாம். அண்ட் இந்த நியூ ஃபண்ட் NFO உடைய சில ஸ்லைட்ஸையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி மந்த்லி SIPயில் ஒரு 5,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் வேல்யூ ஆக்சிஸ் ஸ்மால் கேப்ல 3 lakh இன்வெஸ்ட் பண்ணதுக்கு 3,96,000, SBI ஸ்மால் கேப்ல 3,96,000, குவாண்ட் ஸ்மால் கேப்ல 3,89,000, நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்ல 3,65,000, கோடக் ஸ்மால் கேப்ல 3,63,000. ஸோ 7.81% இருந்து 11.43% வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூ வந்து ஆஸ் ஆன் October 1st, 2020. பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் அ கேரண்டி ஃபார் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ். பட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு இப்போ என்ன வேல்யூ, கரண்ட் வேல்யூ இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 5,000 SIP ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா SBI ஸ்மால் கேப் ஃபண்ட்ல 6 lakhs இன்வெஸ்டட், டோட்டலா 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு வேல்யூ 16,51,000. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்ல 14.49, DSP ஸ்மால் கேப் 13.32 lakhs, கோடக் ஸ்மால் கேப் 11.76, பிராங்க்லின் இந்தியா ஸ்மாலர் கம்பெனிஸ் ஃபண்ட்ல 10,98,000. ஸோ 11.8ல இருந்து 20% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் SIP. ஸோ டோட்டலா ஒரு 15 வருஷத்துல 9 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு வேல்யூ 25 lakhs கோடெக் ஸ்மால் கேப்ல.
Sundaram small capல 21 lakhs, HSBC small capல 17 lakh 79,000, Quant small cap fundல 17 lakh 40,000. So 8.3% ல இருந்து 12% வரைக்கும் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டைமா எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணல, ஒரு 5 years முன்னாடி ஜஸ்ட் ஒரு 1 lakh நீங்க வந்து SBI ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு வேல்யூ 1,88,000. ஆக்சிஸ் ஸ்மால் கேப்ல 1,71,000, நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்ல 1,68,000, கோட்டக் ஸ்மால் கேப்ல 1,52,000, எல்என்டி எமர்ஜிங் பிசினஸ் ஃபண்ட்ல 1,50,000. ஸோ 8.55% இருந்து 14% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. 10-year லம்சம் ரிட்டர்ன்ஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1 lakh நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா SBI ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இன்னைக்கு வேல்யூ 4,67,000, நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்ல 4,21,000, DSP ஸ்மால் கேப் ஃபண்ட்ல 3,40,000, பிராங்க்லின் இந்தியா ஸ்மாலர் கம்பெனிஸ் ஃபண்ட்ல 3 lakhs, கோட்டக் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல 2,77,000. ஸோ 10.73% ல இருந்து 16% வரைக்கும் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே கரண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் 15-year லம்சம் ரிட்டர்ன். ஸோ 15 இயர்ஸ்க்கு முன்னாடி 1 lakh சுந்தரம் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு வேல்யூ 5,77,000, கோட்டக் ஸ்மால் கேப்ல 5,62,000, குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல 3,71,000, HSBC ஸ்மால் கேப் ஃபண்ட்ல 3,36,000. ஸோ ஒரு 8.4% ல இருந்து 12.4% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஏன் இந்த ஸ்மால் கேப் ஃபண்டை பத்தி இப்ப பேசணும்னா, ஒரு முக்கியமான ஒரு டேட்டா, அதாவது சென்செக்ஸ் இல்ல நிஃப்டி 50 இதுதான் வந்து நம்ம ஜென்ரலா நியூஸ் பேப்பர்லயும் நம்ம ஜென்ரலா பாக்குறோம். ஸோ அதுல ஆல் டைம் பீக் எப்போ வந்திருக்கு, மார்க்கெட் எப்போ ஆல் டைம் பீக் டச் பண்ணுச்சுன்னா ஜான்வரி 2020, அதாவது ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி ஆஃப்டர் பொங்கல் பாத்தீங்கன்னா ஆல் டைம் பீக் டச் பண்ணுச்சு இந்த ரெண்டு இண்டெக்ஸுமே. சென்செக்ஸ் வந்து 42,000 பாயிண்ட்ஸ், நிஃப்டி 50 வந்து 12,000 பாயிண்ட்ஸ் டச் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் கொரோனா வைரஸ்னால என்டையர் வேர்ல்டு எக்கானமி வந்து டிராப் ஆகும்போது ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இப்போ மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து 38,697 ஃபர்ஸ்ட் அக்டோபர், நிஃப்டி 50 வந்து 11,400. ஸோ லாஸ் எவ்வளவு இருக்கு சென்செக்ஸ்ல -3,500 பாயிண்ட்ஸ், நிஃப்டி 50ல 1000 பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டலா ஆவரேஜா பாத்தீங்கன்னா -8% இருக்கு சென்செக்ஸும் நிஃப்டி 50யும். இப்போ நிஃப்டி 50க்கு அடுத்த ஒரு 50 கம்பெனிகள் இருக்கு, அதை வந்து நெக்ஸ்ட் 50ன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 50 உடைய ஆல் டைம் பீக் எப்போன்னு பாத்தீங்கன்னா ஜான்வரி 2018. அப்போ வந்து 31,000 பாயிண்ட்ஸ் இருந்தது, இப்போ வந்து 27,250 பாயிண்ட்ஸ். ஸோ -4,740 பாயிண்ட்ஸ். அது வந்து 14% நெகட்டிவ்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் 100. ஸோ மிட் கேப் 100ல எப்போ ஆல் டைம் பீக்னா அதே ஜான்வரி 2018. அப்போ 21,840 பாயிண்ட்ஸ் இருந்தது, இப்போ வந்து 17,125. ஸோ -4,700. நெகட்டிவ் எவ்வளோனா 22%. அடுத்து ஸ்மால் கேப் 100. ஸோ ஜான்வரி 2018 தான் ஆல் டைம் பீக் 9,656 பாயிண்ட் இருந்தது, இப்போ அக்டோபர் 2020 5,861. ஸோ நெகட்டிவ் எவ்வளோனா -3,795 பாயிண்ட்ஸ், டோட்டலா -40% இருக்கு. ஸோ -40% இண்டெக்ஸ் இருக்கும்போதே நம்ம அதனுடைய பாஸ்ட் ரிட்டர்னை பார்த்தோம். அந்த 15 வருஷம் ரிட்டர்ன், 10 வருஷம் ரிட்டர்ன், 5 வருஷம் ரிட்டர்ன்லாம் நீங்க பாத்தீங்க. இப்படி நெகட்டிவ் கரண்ட் லெவல்ல இது நெகட்டிவா இருக்கும்போதுமே கூட உங்களோட ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இது வந்து ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு அசெட் கிளாஸ்ல நான் சொன்னேன் எப்போ வந்து அது சீப்பா இருக்கோ, எப்போ வேல்யூவேஷன் சீப்பா இருக்கோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ கோல்டு பிரைஸ் கம்மியா இருக்குன்னா நம்ம கோல்ட்ல வாங்கணும். நிஃப்டி 50 உடைய வேல்யூஷன் கம்மியா இருந்தா அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி இப்ப ஸ்மால் கேப் இண்டெக்ஸோ மிட் கேப் இண்டெக்ஸோ இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இப்போ நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வேல்யூஷன் சீப்பா இருக்கு. ஸோ இப்போ வேல்யூஷன் கம்மியா இருக்கிறதுனால இந்த மிட் கேப்லயும் ஸ்மால் கேப்லயும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ்ல இந்த லார்ஜ் கேப்பை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு மிட் கேப்லயும் ஸ்மால் கேப்லயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு நிப்பான் இந்தியா வந்து ஒரு நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது NFO பீரியட் வந்து 20th செப்டம்பர் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த NFO பீரியட் வந்து அக்டோபர் 9th வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபண்ட் யாருக்கு சூட்டபிள்னா லாங் டேர்ம் கேபிட்டல் க்ரோத் வேணுன்றவங்களுக்கு தான் சூட்டபிள். ஸோ ஷார்ட் டேர்ம் ஒரு 1 year 2 year 3 year பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. மினிமம் ஒரு 5 to 7 year பீரியட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றவங்க இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ்ன்றது எப்படி ஃபார்ம் பண்றாங்கன்னா, நிஃப்டி 500 ஒரு இண்டெக்ஸ் இருக்கு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். ஸோ இந்த நிஃப்டி 500 எப்படி ஃபார்ம் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டோட்டலா 6,800 கம்பெனிகள் இருக்கு. ஸோ 6,800 கம்பெனிஸ்ல இருந்து டாப் 800 கம்பெனிஸை இவங்க சூஸ் பண்ணுவாங்க. அந்த டாப் 800 கம்பெனிஸ்னுடைய டெய்லி டர்ன் ஓவர் எப்படி போயிட்டு இருக்கு,
ஆவரேஜா டெய்லி வந்து அதனுடைய மார்க்கெட் கேபிடேஷன் எப்படி இருக்குன்னு ஒரு 6 months வந்து டேட்டா வந்து ட்ராக் பண்ணுவாங்க. அப்படி ட்ராக் பண்ணி எவ்ரி 6 months என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நிஃப்டி 500 இண்டெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல சில கம்பெனிஸ் வந்துட்டு சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனிஸை வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நிஃப்டி 500 இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 100 நிஃப்டி 100 வந்து லார்ஜ் கேப், அடுத்த 150 வந்து மிட் கேப், அடுத்த 250 வந்து ஸ்மால் கேப்னு ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இண்டெக்ஸ்ல தான் வந்துட்டு இந்த நிப்பான் இந்தியாவுடைய நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நிஃப்டி 250 இண்டெக்ஸ் உடைய இண்டஸ்ட்ரி அலோகேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப வைடான ஒரு அலோகேஷன். எந்த ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஸ்பெசிஃபிக்காவோ இல்லை அதிகமா வந்து உங்களுக்கு டாமினேட் பண்ணாது. நீங்க வந்து நிஃப்டி 100ல வந்து பாத்தீங்கன்னா 30% கிட்டத்தட்ட வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரி மட்டுமே இருக்கும். இதுல மேக்ஸிமமே 8% தான் அது வந்து கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஃபினான்ஸ், அப்புறம் கெமிக்கல்ஸ். இது வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ்ல இண்டஸ்ட்ரி அலோகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமமே 8% தான் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. நீங்க நிஃப்டி 100ல பாத்தீங்கன்னா கூட 25 to 30% வந்துட்டு உங்களுக்கு வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரி மட்டுமே டாமினேட் பண்ணும். பட் இது வந்து கம்ப்ளீட்லி டைவர்சிஃபைடான ஒரு இண்டெக்ஸ். ஸோ ஸ்மால் கேப்ல ஏன் இன்வெஸ்ட் பண்ணும்? ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா அதிகமான ஜிடிபி growth வந்து பொட்டன்ஷியல் இந்த ஸ்மால் கேப்ல இருக்கு. நெக்ஸ்ட் மோர் இன்கம்ஸ் வரும்போது இந்த கம்பெனிகளுடைய ப்ராஃபிட்ஸும் அதிகமா வரும். நெக்ஸ்ட் ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வந்து லிஜெண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு, மிட் கேப் வந்து லார்ஜ் கேப்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான் வந்து ஃபியூச்சர் மிட் கேப்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்ல வளரும் கம்பெனிகள்ல ஒரு கஸ்டமர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் நல்ல growth கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் கேப்புக்கும் லார்ஜ் கேப்புக்கும் வந்து வேல்யூஷன் வந்து இதுல போட்டிருக்காங்க. இப்போ வந்து வேல்யூஷன்றது எப்படி சொல்லுவோம்னா பிஇ மல்டிபிள் சொல்லுவோம், அதாவது பிரைஸ் டு earnings மல்டிபிள் சொல்லுவோம். பிரைஸ் டு earnings அதாவது earnings வந்து ஒரு கம்பெனில எவ்வளவு இருக்கும், அதுக்கு வந்து பிரைஸ் எவ்வளவு, மார்க்கெட்ல எவ்வளவு மடங்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நிஃப்டி 50 அதாவது டாப் 50 கம்பெனிஸுடைய ஆவரேஜ் மல்டிபிள் வந்து பாத்தீங்கன்னா 26.52. ஸோ இப்போ 26,000 ரூபாய்க்கு மேல மல்டிபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஓவர் பிரைஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 30 to 33 ரேஞ்சில் இருக்கு. பட் நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2017 வந்து பாத்தீங்கன்னா 107 இருந்தது பிரைஸ் டு earnings. ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 60. இப்போ இன்னைக்கு எவ்வளவு பிரைஸ் டு earning வேல்யூஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 33 இருக்கு. ஸோ ஆவரேஜ் வந்து 60, பட் இன்னைக்கு கரண்ட் வேல்யூஷன் வந்து 33. ஸோ வந்து ஹியூஜ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இந்த செக்மெண்ட்ல இருக்கு. ஸோ வை நிப்பான் இந்தியா நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் பண்ணா அந்த நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ்ல என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரியில மட்டுமே தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து என்ன ஆகும்னா ரெடியூசஸ் ரிஸ்க். இப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காரு, ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 250 ஸ்டாக்ஸ் இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு 80 ஸ்டாக் வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 80 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு கம்பெனி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்ல அவருக்கு வந்து ரொம்ப கன்விக்ஷன் இருக்கு அப்படின்னா ஒரு 5 to 10% வரைக்கும் கூட ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த கம்பெனி சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் பாதிக்கும். பட் நல்லா பண்ணுச்சுன்னா ப்ராஃபிட்டும் கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 to 3% மேல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கம்பெனியை சார்ந்து வந்து இதனுடைய ரிசல்ட் இருக்காது. ஸோ ஆவரேஜா நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். அடுத்த 2 முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இதுல நம்ம எஸ்ஐபி மூலமாவும் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து லோ காஸ்ட், மற்ற ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் கம்மியா இருக்கும். இந்த ஃபண்ட்ல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5,000 rupees, அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் 1,000 rupees மல்டிபிள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல growth பிளான், டிவிடெண்ட் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கு. ஸோ ஒரு ஸ்மால் கேப் ஃபுல்ல லாஸ்ட் 5 years, 10 years, 15 yearsல இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது நீங்க பாத்தீங்க. ஸோ எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு நீங்க பாத்தீங்க. ஸோ அப்போ அது நம்ம என்ன பண்ணணும், ஒரு கால்குலேட்டர் ரிஸ்க் நம்ம கண்டிப்பா எடுக்கணும். ரிஸ்க் எடுக்கும் போது முக்கியமான விஷயம் என்னன்னா டியூரேஷன் நீங்க தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும். குறைஞ்சது உங்களுடைய கோல் வந்து 5 to 7 year பீரியட்ல இருந்தா மட்டுமே தான் நீங்க வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு லாங்கர் டியூரேஷன்ல தான் வந்து உங்களுக்கு வந்து ஆவரேஜ் அவுட் ஆகும் ரிஸ்க், அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம வந்து ரிஸ்க் அவாய்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் எஃப்டிலையோ இல்லை இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க வெல்த் வந்து ஃபாஸ்டா மல்டிப்ளை ஆகாது. ஸோ உங்க கோலுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்லையோ இல்லை இந்த என்எஃப்ஓலையோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட இமெயில் ஐடியோ நேமும் டெக்ஸ்ட் பண்ணுங்க. we will send the details. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் now. இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் வீடியோ எப்போ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். So next disclaimer, mutual funds are subject to market risk. Read all scheme related documents carefully. So ஒரு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஃபண்ட் வந்து உங்களுக்கு சூட்டபிளா, உங்க கோலுக்கு சூட்டபிளா ஒரு 7 to 10 years ஹாரிசான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருந்தா இந்த மாதிரி ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்.